இந்த ஸ்நாக்ஸ் தருமபுரியில் மட்டும் தான் கிடைக்கும், தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காது. ஆமாங்க, இந்த ஸ்நாக்ஸ் தருமபுரியில் மட்டும் தான் கிடையாது. ஈவினிங் டைம் வீட்டில் சும்மா செம்ம போர் அடிக்குது, சப்ப போர் இருந்தால் ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களாம் கொண்டு இந்த கடைக்கு தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா சும்மா ஸ்நாக்ஸ் தான், போய் ட்ரை பண்ணுங்க. இந்த லொக்கேஷன் எங்கே நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கடை வீதின்னு கேளுங்க. தருமபுரியில் கடை வீதிக்கு வாங்க. கடை வீதியில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த அக்கா கடைக்கும். சரி, இந்த அக்கா கிட்ட அப்படி என்னதான் இது, நானும் போய் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி. ஏன்னா தருமபுரியில் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் கிடைக்கும், தமிழ்நாட்டில் எங்கே இது ஓப்பன் சேலஞ்சாக நான் சொல்கிறேன். அக்கா நம்மளுக்கு ஒன்று கொடுங்க ஒரு பிளேட். நானும் வாங்கிட்டு சாப்பிட்லாம், இது எப்படி ட்ரை பண்ணலாம் நானும் நினச்சேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் சும்மா வேற லெவலாக சாயங்கால டைம். இது பணியார மிளகா நான் நினச்சேன். மிளகா வடை எடுத்து வாயில் கடிச்சிட்டேன். நீங்கள் என்னடா இது புதுசாக இது மிளகா வடை பணியாரன்னுவீங்க. கீழே அந்த மாதிரி தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். தருமபுரியில் இது ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டுக்குவீங்க. சாப்பிட்டவங்களும் அதே மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பற்றி இது சொன்ன முடியாது. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தானே, நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். அது பணியாரம் நான் சாப்பிட்றேன். பணியாரம் நல்லா கொலன்னு ஒரு டேஸ்டிங், அது பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனால் இது சாப்பிடுங்கிறவங்க கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. தருமபுரியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு